எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு எரிசேரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சிருவோம். தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் வேக வச்சிடலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருவோம். அந்த பூசணிக்காவை சேர்த்துருவாங்க. பூசணிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருவோம். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருவாங்க. வேகட்டும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ மூடி போட்டு விட்டுருவாங்க. நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைக்க தேவையான இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் துருவல் 1 கப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுருவோம். இப்போ வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருவோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் சரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வெந்துட்டு இருக்கிற இந்த பூசணிக்காயில் நம்ம சேர்த்துருவாங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம அழுத்தினா அப்படியே உடையுது பாருங்க. நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காவை சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ தாளிப்பு பார்த்துருவோங்க. பச்சை வாடை போட்டால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. பச்சை வாடெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருவோங்க. இப்போ கடாய் வச்சுருவோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் பொன்னிறமாக வரட்டுங்க. பொன்னிறமாக செவந்துச்சு பாருங்கள். இப்போ கறிவேப்பிலையே போட்டுருவோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துருவோங்க. சூப்பரான பரங்கிக்காய் பூசணிக்காய் எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.